நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள், உங்களுடைய பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அதில் ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் எடிட் யுவர் ஃபோட்டோ, அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா நான் கொடுத்துற பேக்ரவுண்டை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் கிராப்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அது கொடுத்துட்டு இதில் மூணாவது 3:4 ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அது கொடுத்து மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணதுன்னா ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நான் கொடுத்துருக்க இமேஜை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு இந்த ஓரத்தை கொண்டு வந்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இதை வந்து பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் ரிமூவ் பிஜின்ட்டு பார்த்தீங்களா, அதை கொடுத்து பேக்ரவுண்ட் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். இது கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. மேலே டச் ஆகிற மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு மேலே எரேசர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணி கீழே அந்த கட் பண்ணலாம் தெரியுது பார்த்தீங்களா, அதை மட்டும் எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கோவில் இமேஜ் இருக்குது. அந்த இமேஜை வந்து நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கார்னரில் வந்து அப்படியே கொண்டு போய் இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா பின்னாக்க போயிடும். போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக அப்படி இந்த அளவுக்கு இழுத்துக்கோங்க. இழுத்து இதை கொஞ்சம் கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி வர்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம தான் எரேசரை ஓப்பன் பண்ணி ஆன்லஸ் ஃபுல்லாக கமெண்ட்டு இங்கே கட் பண்ணலாம் தெரியுது பார்த்தீங்களா, இதை வந்து எரேஸ் பண்ணிடுங்க. எரேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிக்கு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ உங்களோட இமேஜை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா, அதில் போயிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா நம்மளோட பேக்ரவுண்ட் எல்லாம் ரிமூவ் ஆயிடும். இதை வந்து நீங்கள் ஒன்றா பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு வந்து இந்த லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு வச்சுட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. லைட்டாக வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு எரேசரை ஓப்பன் பண்ணி நம்ம ஃபோட்டோ வந்து கீழெல்லாம் அந்த காலில் வந்து எரேஸ் பண்ணிடுங்க. லைட்டாக எரேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்கு கொடுத்த அப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு மூணாவது ஒரு எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் HDR1 அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருங்க. கொடுத்து மேலே டிக் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து டிக்கு கொடுத்து நமக்கு வந்து டிக்கு கொடுத்துருங்க. டிக்கு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்மளோட டெக்ஸ்ட் ஒரு 3 டெக்ஸ்ட்டுக்கு அதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து கொண்டு வந்து மேலே அப்படியே வச்சுருங்க. அதை மேலே வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 டெக்ஸ்ட் இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெருசாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை கொண்டு வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை வந்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஃபயர் ஆட்டம் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு ஃபயர் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஃபயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபயரை வந்து இந்த கார்னரில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கார்னரில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் பெருசாக வேணுமோ இந்த மாதிரி சார்ஜ் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு இந்த கார்னரில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பிளண்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்க. அதில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இதையே ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு இதை வந்து இந்த சைடு கொண்டு வந்து இந்த ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்களா கீழே, அதில் போய் 3 ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகணும். இந்த இதை பார்த்தீங்கன்னா
கரெக்டாக இந்த கார்னரில் இந்த எழுத்து மேலே படுற மாதிரி இப்படி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு இதில் நீங்கள் எதுவும் மாற்ற வேணாம். நமக்கு வந்து இப்போ ஒரு பட்டை இமேஜ் மட்டும் நம்ம நெத்திக்கு வந்து ஒரு பட்டை வைக்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சைஸை குறைச்சிக்கோங்க. சைஸை குறைச்சி கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அவ்வளோ வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே டிக்கு கொடுத்துருங்க. டிக்கு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு ஹெச்டிஆர் கொடுத்தீங்கன்னா நம்மளோட பேனர் வந்து பிரைட்டாக தெரியும், பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்குன்னு தனியாக வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.